Hi friends, welcome to my channel Hierarchy Infocard. Today இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Tableau Blending அப்படிங்கற ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். So Tableau Blending, Tableau Joins இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு சேம் ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல நம்ம பார்க்க போறோம். So Tableau Joinsல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸல் டேட்டா சோர்ஸ்ல இருக்கிற மல்டிபிள் ஷீட்ஸ்ல இருக்கிற காலம்ஸை மேட்ச் ஆகிற காலம்ஸை வச்சு நம்ம டேட்டா புல் பண்ணி அதில் ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் Tableau Blending அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர். பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சோர்ஸை யூஸ் பண்ணி நாம் எப்படி ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் மேண்டட்டரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சஸ் டேட்டாபேஸ், அது சாம்பிள் காஃபி செயின் அப்படிங்கிற ஒரு டேட்டா சோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சூப்பர் சோர்ஸ். இது எக்ஸல் ஃபார்மேட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஃபார்மேட். ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் டேப்லெட்டில். ஸோ எக்ஸல் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் போய்க்குங்க. ஸோ ஆர்டர்ஸ் நம்ம எழுத்துட்டுக்கலாம் டேபிளில். ஓகே, ஷீட் போய்க்குங்க. Again go to the data source and access. ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் ஆன் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் ஷீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 டேட்டா சோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஃபி செயின், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோர். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள டைமென்ஷன் மெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் சாம்பிள் ஸ்டோரில் பாருங்கள் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது, மெஷர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 காலம்ஸ் மெஷர் இருக்குது ப்ளஸ் லொக்கேஷன் கவுண்ட் அப்படின்ற ஒரு மெஷர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இப்போ நம்ம லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2 லோட் பண்ணிட்டோம் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரிலேட் பண்ணணும். ஓகேங்களா? ரிலேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட் கொண்டு வர முடியும். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் ரீஜன் எழுத்துங்க விடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ரீஜன் வந்து ஆர்டர் சாம்பிள் ஸ்டோர்லேருந்து எடுத்துருக்கீங்க. இப்போ நான் காஃபி செயினில் இருக்கிற கவுண்ட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே நீங்கள் போயிட்டு காஃபி செயினில் இருக்கிற கவுண்ட் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரும். ஏன் அப்படின்னா இது தப்பான மெசேஜ் 156 அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிலேட் ஆகலை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த டேட்டா பிளெண்ட் ஆகலை கரெக்டாக அந்த 2 டேட்டா சோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா போய்க்குங்க, எடிட் பிளெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த 2 டேட்டா சோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரியுதுன்னா ப்ரைமரி டேட்டா சோர்ஸ் அண்ட் செகண்டரி டேட்டா சோர்ஸ்னு பிரியுது. ஸோ இப்போ நான் வந்து காஃபி செயின் வந்து இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு என்னென்னா ப்ரைமரி டேட்டா சோர்ஸாக எடுத்துக்கிச்சு. சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் என்ன ஆச்சுன்னா செகண்டரி டேட்டா சோர்ஸாக கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இப்போ எனக்கு ஆர்டர் சாம்பிள் ஸ்டோர் தான் எனக்கு வந்துட்டு ப்ரைமரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது. ப்ரைமரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காஃபி செயின் வந்து செகண்டரிக்கு வந்துடும். ஸோ இந்த 2 டேட்டா சோர்ஸ்லையுமே இந்த டயலாக் பாக்ஸ் இங்கே இருக்கிற பாக்ஸ் பாருங்கள். ஸோ இந்த 2 டேட்டா சோர்ஸுமே ஸ்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு காமனாக இருக்குது. காலம் வந்து காமனாக இருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் கொடுத்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரீஜன் வைஸ் ரீஜனை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம் கொடுத்துக்கிறேன், ஆட். ஸோ இது வந்து ப்ரைமரி டேட்டா சோர்ஸ், இது வந்து செகண்டரி டேட்டா சோர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாம்பிள் சூப்பர் ஸ்டோர், இது வந்து காஃபி செயின். ஓகேங்களா? இதில் நான் ரீஜன் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் இல்லை, ரீஜன் இல்லாமல் மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் காலம் வந்து நேம் வந்து டிஃப்ரென்ஸ் தான், பட் உள்ளே இருக்கிற டேட்டா வந்து சேம் தான். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் நான் ரீஜன் அண்ட் மார்க்கெட்டிங் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் ஓகே அண்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் எடுத்து நாங்கள் விட போகிறேன். பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்றீங்களா. இப்போ நான் சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் போயிட்டு இங்கே பாருங்கள் அந்த ரீஜன் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் நம்ம 2 காலம் வந்து ரிலேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த செயின் லிங்க் பாருங்கள் இங்கே காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது 2 டேட்டாஸும் கனெக்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் ப்ரைமரி எது செகண்டரி எதுன்னு காமிக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து பாருங்கள் சேல்ஸ் நான் எழுத்து இங்கே விடுறேன், சேல்ஸ் டேட்டா இங்கே எடுத்து விடுறேன். பாருங்கள் எந்த எரருமே காமிக்கல, அதுக்கு உண்டான டேட்டாவை காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த காஃபி செயினில் இருக்கிற மார்க்கெட் பிளேஸை எடுத்து நம்ம இந்த காலமும் இங்கே கொடுத்துருக்கோம். பட் ஆனால் சாம்பிள் சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற சேல்ஸ் கவுண்ட் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த அதுக்குண்டான வேல்யூ இங்கே காமிக்குது. ஓகேங்களா?
இதில் பாருங்கள் இந்த டிக் மார்க் ப்ளூ ஒன்று இருக்குது, ஆரஞ்சு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி அது மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம் எந்த டேட்டா சோர்ஸ் வந்து ப்ரைமரியாக ஒர்க் ஆகுது, எது வந்து செகண்டரி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம். இந்த பர்டிகுலர் காலம் மெர்ஜ் ஆகிருக்குது அப்படிங்கிற ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிலேட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் எடிட் ரிலேஷன்ஷிப் போங்க. ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட்ன்றது ஃபஸ்ட் வந்துச்சு, ஸ்டேட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டேட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்கன் லிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க. பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி டேட்டா உங்கள் மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்டா மன வந்து இப்படி இருந்தது. ஸோ இது கனெக்ட் ஆகாமல் இருந்தது ஸ்டேட்டு 2 டேட்டா சோர்ஸ்க்குமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணதும் பாருங்கள் எனக்கு அந்த சேஞ்சஸ் இங்கே நடக்குது. பார்த்தீங்களா? இந்த வேல்யூ சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குது, எனக்கு ஸ்டேட்டும் ரிலேட் ஆகிருக்கு, ரீஜனும் ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டேட் இழுத்து விடுறேன்னு வச்சிங்களேன், ஸ்டேட் எடுத்து போடுறேன். ஸ்டேட்டுக்கு நான் வேல்யூ காமிக்குது பாருங்கள். சென்ட்ரலில் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த நல் வேல்யூஸ் எல்லாமே வரும். அது நீங்கள் இதை ஒமிட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட், சவுத், ஈஸ்ட், சென்ட்ரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான வேல்யூ. ஸோ இது மாதிரி தான் நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ 2 டேட்டா சோர்ஸ், 2ன்னு இல்லை 4-5 டேட்டா சோர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காலம்ஸை வந்து நம்ம ரிலேட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அனலிசிஸ்க்கு தேவையான டேட்டாவை மட்டும் நம்ம புல் பண்ணி எடுத்து நம்ம விஷுவல் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் டேட்டா பிளெண்டிங் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னொரு விஷயம், பிளெண்ட் டேட்டா சோர்ஸ் நீங்கள் எத்தனை காலம்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும், உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து சேமாக இருக்கணும். பட் காலம் நேம் சேமாக இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது இதோட மெயின் பவர்ஃபுல் ஃபியூச்சரே. ஓகேங்களா? அடுத்தது இப்போ நான் சேல்ஸ் எடுத்துங்க விடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் எடுத்துங்க விடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்டேட் வைஸ், ஸோ ஸ்டேட் வைஸ் சேல்ஸ், ஸ்டேட்டு நத்திங் பட் எங்கேருந்து எடுத்துருக்குறோம், காஃபி செயின்லேருந்து எடுத்துருக்குறோம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் சாம்பிள் சர்வர்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு ப்ராப்பராக காமிக்குது. எந்த ஒரு எரர் மெசேஜும் நம்மளுக்கு காமிக்காது. ஏன்னா ப்ராப்பராக பிளெண்டாக இருக்குது டேட்டா. ஸோ ப்ராப்பராக பிளெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு எரர் மெசேஜும் வராது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உடனே கேட்கலாம், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.